அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னடா செவ்வாய்க்கிழமை அதுமா வந்துக்கிறானே அப்படின்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. கரண்டா ஒரு அருமையான கண்டென்ட் கிடைச்சிருக்கு. அதான் கரண்ட் சார்ஜ் தான். மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. ஆ இல்ல இல்ல தப்பு தப்பு தப்பு. இந்த மனோகரா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். உன்னை எதற்காக அழைத்து வர சொன்னேன் தெரியுமா அப்படின்னா, திருத்திக் கொள்ளுங்கள், அழைத்து வரவில்லை, இழுத்து வரப்பட்டேன் அப்படின்வாரு. இந்த மாதிரி இது கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது. கட்டணங்கள் திருத்தப்பட்டன அப்படின்னு சொல்லலாம். வேணும்னா இப்படி கூட சொல்லலாம். அதாவது இந்த மத்திய அரசாங்கம் அவங்களுடைய நிதி வேணும் அப்படின்னா கட்டணங்களை உயர்த்தியே ஆக வேண்டிய கட்டாயம். அதனால இந்த ஒரு சிறிய அளவு உயர்வு தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல அமெரிக்கால கூட இந்த அளவுக்கு ஊடகங்கள் ஒரு கட்சிக்கும் ஆட்சிக்கும் விசுவாசமாக இருக்குமா அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. தமிழகத்துல ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இதுல திமுக தரப்புலயோ இல்ல ஆளுங்கட்சி தரப்புலயோ அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களே போட்டாங்க. மத்திய அரசின் கட்டாயம்ங்க. அந்த ஒழுங்குமுறை ஆணையம் இந்த கட்டணத்தை ரைஸ் பண்ணலன்னா அந்த நிதி எல்லாம் கிடைக்காது, அதனால உயர்த்தப்பட்டது அப்படின்னு. அடேங்கப்பா. சரி, இருந்துட்டு போட்டோம். இதுல அமெரிக்கை நாராயணன் அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதி. என்னங்க, இது நல்ல அரசியல்வாதி அப்படின்னா ஏதோ ஒரு முரண்பாடா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? கரெக்ட். அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு அரசியல்வாதியாக இந்த கட்டண உயர்வை எதிர்க்கிறேன். அதே சமயத்துல ஒரு குடிமகனாக இந்த மாதிரியான ரேஷனலைசேஷன் ஆஃப் டாரிஃப் இதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 4.8 சம்திங் பர்சன்ட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை எதிர்க்கவே மாட்டேன். கட்டணங்கள் என்ன நீங்க அவைல் பண்றீங்களோ அதுக்கான கட்டணத்தை பே பண்ணித்தாங்க ஆகணும். நாம பே பண்ணல அப்படின்னா இது என்ன வேற யாராச்சும் அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து பே பண்ண போறாங்களா? சரி, இப்ப இந்த உயர்வு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த நஷ்டத்தை எங்க இருந்து சரி கட்டுவாங்க? மறுபடியும் நம்ம பாக்கெட்ல இருந்தா வேற எங்கேயாவது வரி அப்படின்ற இடத்துல எடுக்க போறாங்க. அதை டைரக்டாவே யார் யார் அதை யூஸ் பண்றாங்களோ அவங்களே பே பண்ணிட்டு போலாமே. சோ நான் எவ்வளவு பே பண்றேனோ அதுக்கு மட்டும்தான் நான் இப்ப இன்க்ரீஸ்டு காஸ்ட் நான் கொடுக்க போறேன். மற்றபடி இதை ரைஸ் பண்ணாம வரியிலேருந்து ஏத்தணும் அப்படின்னு சொன்னா யார் யாரோ எவ்வளவு செலவு பண்றதுக்கெல்லாம் சேர்த்து தானே ஒட்டுமொத்தமா எல்லார் தலையிலையும் உழுது. அதனால இந்த உயர்வை நான் எதிர்க்கவில்லை. அதே சமயத்துல இந்த மாதிரி விலையேற்றம் மட்டும்தான் மின்சார வாரியங்களின் நஷ்டத்தை குறைப்பதற்கான ஒரு வழியா அப்படின்னா திஸ் ஷுட் பி a லாஸ் ரெசார்ட். என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல டிரான்ஸ்மிஷன் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மின்சாரம் எடுத்து செல்லும் போது நேச்சுரலா கொஞ்சம் லாஸ் இருக்க தான் செய்யும். அதை எப்படி குறைக்கிறதுன்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மற்ற உபகரணங்கள் இதெல்லாம் தரமானதாக இருக்க வேண்டும். இதுல அறப்போர் இயக்கம் வேற சொல்லியிருந்தாங்க, என்னங்க டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டருக்கு இத்தனை கம்பெனி அப்ளை பண்ணிக்கிறாங்க, ஆனா சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் ஒரே அமௌண்ட் கோட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு கேட்டா இல்ல அதிமுக ஆட்சியிலே இப்படிதான் நடந்தது அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரே அமௌண்ட் கோட் பண்ணாங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். வேற என்ன பண்றது? அடுத்தது இந்த நிலக்கரி இறக்குமதி. இது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தே நிலக்கரி இறக்குமதி ஊழல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? வேற எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஆனா மாறவா போகுது. சோ இந்த மாதிரி விஷயங்களை கண்காணிக்க வேண்டும். அடுத்தது இந்த மின் திருட்டு இதெல்லாம் சுகரா வாட்ச் பண்றாங்க. அடுத்தது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது. அதாவது சில பேர் என்ன பண்றாங்க, ஒரே வீடு கொஞ்சம் பெரிய வீடா இருக்கும். அப்போ எல்லா ரூம்லயும் ஏசி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த யூனிட் அதிகமாகுது இல்லையா? ஸோ அதை தவிர்ப்பதற்காக 2 கனெக்ஷன் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து இது பாருங்க இதெல்லாம் தப்பு, இப்படி செய்யக்கூடாது, ஒரு வீடுன்னா ஒரு கனெக்ஷன் தான் அப்படின்லாம் கொண்டு வரணும். இதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்பவும் நஷ்டம் அப்படின்னா நீங்க விலை ஏத்துங்க, வானான்னு சொல்லல. ஆனா இதுல எல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலைங்க. இதுதான் ஒரே ஒரு வருத்தம். அடுத்தது நீங்க இந்த மின்சார கட்டணம் மட்டும் இல்ல, எல்லா கட்டணமுமே அது தண்ணி சார்ஜா இருக்கட்டும் இல்ல பஸ் சார்ஜா இருக்கட்டும், ஆக்சுவலா என்ன செலவோ அரசாங்கத்துக்கு பெருசா லாபம்னு ஒண்ணு வேண்டாம். ஆனா நஷ்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஜனங்க கிட்ட சொல்லுங்க, இத பாருங்க இந்த மாதிரி இதுதான் செலவு, இதுதான் வரவு, இப்படி ஃபேர் வச்சாதான் ரன் பண்ண முடியும், இல்ல நஷ்டத்துல தான் ஓடணும், ஃபேரை ஏத்த முடியாது அப்படின்னு சொன்னா வேற எங்கேயாவது வரின்னு போட்டு உங்க பாக்கெட்ல இருந்தா புடுங்க போறோம் அப்படின்றத எல்லா கட்சிகளும் மக்கள் இடத்துல கொண்டு செல்ல வேண்டும். ஆனா இதுக்கு யார் தயாராக இருப்பாங்க? இன்றைக்கு மின்சார கட்டணம் திருத்தப்படும் போது இவ்வளவு முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வராங்களே,
சிக்கல் என்னன்னா 2020 இதே மாதிரி கட்டண உயர்வு வந்தப்போ திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க? அப்ப நீங்க பண்ண அதையே தானே இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கவங்க பண்ணுவாங்க. அவங்க மட்டும் என்ன வேற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சா தப்பு இல்லையா அது? நீங்க மட்டும் அரசியல் பண்ணுவீங்க. ஆனா ஆளுங்கட்சியா வந்த பிறகு அவங்க உட்கார்ந்து அவியல் செஞ்சுட்டு இருப்பாங்களா? அவங்களும் அரசியல் தான் பண்ணுவாங்க. அன்னைக்கு நாங்க ஏத்துனப்போ இப்படிலாம் பண்ணீங்களே, இன்னைக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களே இதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. போதாக்குறைக்கு அன்னைக்கு போராட்டம் மட்டும் இல்ல. அதிமுக அரசாங்கத்தை என்ன சொன்னாங்க? அடிமை அதிமுக அரசு. மத்திய அரசாங்கம் சொல்றதெல்லாம் கேட்டுன்னு ஆடுது. அடிமை ஆட்சி அப்படின்லாம் சொன்னாங்க. சரிங்க ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இந்த மாதிரி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், அதனுடைய சட்டங்கள், இந்த மாதிரி விலை ஏத்தினா மட்டும்தான் நிதி கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கினாலே, இப்ப என்ன சொல்றாங்க, இந்த பாருங்க கொஞ்சோண்டு தான் ஏத்திக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள்ல இன்னென்ன யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா 40 ரூபா அப்படின்லாம் ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு அதிகமாகும். சோ குறைந்த அளவே கட்டணம் ஏற்றப்பட்டுள்ளது. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யலாமே. குறைந்த அளவு தானே கட்டணம். அப்ப இதையும் அந்த கவர்மெண்ட்டே ஏத்துக்குன்னு கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணாம இருக்கலாமே. நீங்களே சொல்லிட்டீங்க இதுல கொஞ்சோண்டு தாங்க வரப்போகுது அப்படின்னு. அந்த கொஞ்சோண்ட பே பண்ண முடியாதா? இப்போ மாசம் மாசம் மகளிர் உதவித்தொகை, உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு 12,000 கோடிக்கு மேல கொடுக்குறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல அதை விட்டு போனவர்கள், அது 1 லட்சத்துக்கு மேலன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அப்ப இதுக்கெல்லாம் காசு இருக்குது. இந்த கொஞ்சூண்டு தொகையை மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்னா, அதுதான் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்களே கரெக்ட். நாம எதுக்கு கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க. அந்த 1000 ரூபாய நீங்க பாண்ட்ஸ் பவுடரு, ஃபேர் அண்ட் லவ்லி இதுக்கு யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த கரண்ட் சார்ஜ் என்னங்க ஒரு 30 ரூபா 40 ரூபா ஏறி இருக்குது அவ்வளவுதான். பெருசா ஒண்ணும் இல்ல. கையை கடிக்கிற அளவுக்கு தொட்டாலே ஷாக் அடிக்கிற அளவுக்குலாம் இல்ல. அதனால அந்த 1000 ரூபாயில இருந்து இந்த 40 ரூபா 50 ரூபா கொடுக்க முடியாதான்னா அதெல்லாம் தாராளமா கொடுக்கலாம். சரி அந்த 1000 ரூபாய் வராதவங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஏங்க நீங்கள்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இல்ல. ஒரு படி மேல இருக்கீங்க அப்படின்றதுனால தான் 1000 ரூபாய் கொடுக்கல. அதனால அந்த 40 ரூபாய் 50 ரூபாய் இவங்களால கட்ட முடியாது. இந்த யூடியூப்ல மை டியர் மார்த்தாண்டன் அந்த படத்தோட காமெடி சீன் ஒண்ணு இருக்குதுங்க. போய் பாருங்க. அட்டகாசமா இருக்குது. எஸ் சந்திரன் ஒரு தத்துவம் சொல்வாரு. இருட்டுக்கு பிறகு வெளிச்சம், வெளிச்சத்துக்கு பிறகு அப்படியே ஒரு பாஸ் கொடுத்துட்டு சொல்வாரு. அதன் தலைவிதி இருட்டுதான் அப்படின்வாரு. உடனே கீழே நிக்கிறவர் புதிய தத்துவம் 10,035 அப்படின்வாரு. அப்ப வெளிச்சம் வந்தா அதுக்கப்புறம் இருட்டு தான் வரும் அப்படின்றத அன்னைக்கு விஜயபுரம் ஜமீன்தார் எஸ் சந்திரன் சொல்லிட்டாருங்க அந்த படத்துல. நடுவுல ஒரு காமெடி வேணுமன்றதுக்காக சொன்னேன். நீங்க உடனே இந்த வெளிச்சம் விடியல் அப்படின்னு லிங்க் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க. அதனால இந்த மின் கட்டண திருத்தம் அப்படின்றது கொஞ்சோண்டு தான். பெரிய அளவெல்லாம் கிடையவே கிடையாது. இத நாம சந்தோஷமா ஏத்துக்கணும். எல்லாரும் ட்விட்டர்ல அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்ல இதெல்லாம் பதிவு போடுங்க. குறைந்த அளவே கட்டணத்தை திருத்திய அரசுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு. உடனே பாருங்க தேர்தல் முடிஞ்ச உடனே விலை ஏத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. இவ்வளவு நாளா ஏத்தாம இருந்தாங்களே அப்படின்னு சந்தோஷப்படணும். ஆல்வேஸ் லுக் அட் த பாசிட்டிவ் சைட். அடுத்ததாக மதுரையில நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி காலையில வாக்கிங் போனவரை ஓட ஓட வெட்டி படுகொலை செய்திருக்கின்றார்கள். இதுல பாத்தீங்கன்னா செய்திகள் என்ன கூறுகின்றன, மதுரையில நமது மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் இந்நாள் ஐடி அமைச்சர், ஆமா அவர் இருக்க தெரு பக்கத்துலதான் இந்த சம்பவம். ஏன்னா மதுரைனாலே சம்பவம்னு தான் சொல்லணும் நடந்திருக்கின்றது. உடனே பாத்தீங்களா அமைச்சர் இருக்கிற இடத்துலயே இந்த மாதிரியா அப்படின்லாம் யாரும் கேட்காதீங்க. இதுதான் உண்மையான சமத்துவம். ஏன்னா அமைச்சர் இருக்கிற தெருன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன்லாம் ஒன்றும் போடல. ஒரு காமன் மேன் ஒரு தெருவில் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கின்றது. அதனால அமைச்சருக்கு இருக்கார் அப்படின்றதுனால ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்கல. இதை நீங்க பாசிட்டிவா பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்களா உடனே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்லாம் நீங்க பேசக்கூடாது. கடந்த வருடம் இதே பீரியட்ல எத்தனை பேர் இந்த மாதிரி ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், இந்த வருஷம் எவ்வளோ அப்படின்னு கம்பேர் பண்ணணும். எனக்கு என்னவோ மதுரையில வாக்கிங் போறதே கொஞ்சம் டேஞ்சரா இருக்குமோன்னு தோணுது. நீங்களா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வந்தது இல்ல, அதுல இந்த மாதிரிதான் ஒரு கட்சி நிர்வாகி வாக்கிங் போவாரு, ஏதோ நடக்கும் ஒரு சம்பவம், அத சொன்னேன். ஆனா அந்த கதை படம் எந்த சம்பவத்தை வச்சு எடுத்தாங்க அப்படின்றத பத்தி யாருமே பேசல. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அது எதை அடிப்படையாக வைத்து அப்படின்னு. சரி எல்லாருக்கும் தெரிஞ்சதை ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்குது. கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா உடனே சில பேர் உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க.
இல்ல இல்ல இது வந்து ஏதோ முன்விரோதம் காரணமாக நடந்தது அப்படின்னு சில பேர் வருவாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த படுகொலை செய்யப்பட்ட நாத்தாக்கா நிர்வாகி அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் அல்ல, இப்படின்லாம் வந்து சில பேர் ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நம்ம சபாநாயகர் அவர்களே சொல்லிட்டார்ல, தனிப்பட்ட முறையில் நடைபெறும் சம்பவங்களுக்கெல்லாம் பெரிதுபடுத்தக் கூடாது அப்படின்னு. கொலை அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாதிரி எல்லாம் இந்த கொலை, கொள்ளை, வழிப்பறி இதெல்லாம் நடக்கிறதா எனக்கு தெரியலங்க. எல்லா கொலைகளுமே தனிப்பட்ட காரணங்களுக்காக தான். அப்போ இதையெல்லாம் பெருசுபடுத்தக் கூடாதுன்னா, அப்ப எதைத்தான் பெருசுபடுத்துறது? கரெக்ட். எதையுமே நீங்க பெருசுபடுத்தக் கூடாது. அப்படியே கேஷுவலா எடுத்துக்கின்னு போணும். எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிக்கின்னு, அது பாட்டுக்கு நடக்க தான் செய்யும். இந்த அண்ணன் இளங்கோவன் அவர்கள் சொன்னார்ல, எத்தனை வருஷமா நடந்துன்னுக்குது அப்படின்னு. கரெக்ட். இன்னைக்கு தான் நடக்கிற மாரி சொல்றோம். இந்த மனுஷன் இந்த பூமியில நடக்க ஆரம்பிச்ச காலத்திலேருந்தே கொலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால நாம வந்து இதையெல்லாம் எதுக்கு தேவையில்லாம மனசுல போட்டு உழப்பிக்கின்னு, டென்ஷன் ஆயிட்டு, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷனு, கொலையா? ரைட். அப்படின்னு போயின்னே இருக்க வேண்டியதுதான். பெரிதுபடுத்தக் கூடாது. தனிப்பட்ட முறையில் நடக்கும் சம்பவங்கள். சபாநாயகரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பீல் ஏது? இதுல கடலூர்ல பாத்தீங்கன்னா 3 பேர் குடும்பத்தோட கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டனர் அப்படின்னு. அதுக்கப்புறம் கழுத்து வெட்டப்பட்டு ஒருத்தர் ஓடி வருகின்றார் அப்படின்னு இன்னொரு சம்பவம். இதுவும் வந்து தனிப்பட்ட முறையில் நடந்த சம்பவமா தான் இருக்கும். அதனால இதையும் நீங்க பெருசுபடுத்தக்கூடாது. அண்ட் அகைன் லாஸ்ட் இயர் எத்தனை நடந்தது அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிஞ்சா தேடி எடுங்க. முடியலன்னா வாய மூடின்னு போங்க. சமீபத்துல மொபைல் கட்டணங்களை இந்த பிரைவேட் டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் ஜியோ, அதுக்கப்புறம் ஏர்டெல், வோடபோன் இவங்க எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. உடனே காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய கேள்வி எழுப்பினார்கள். பாத்தீங்களா இந்த மாதிரி ஏத்தினுக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துன்னு மத்திய அரசாங்கம் சும்மா இருக்கலாமா அப்படின்னு. அதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துல வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆர் என்ன சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இதெல்லாம் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் டிசைட் பண்ணும், அரசாங்கம் இதுல தலையிடாது அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம அன்னைக்கே பார்த்திருந்தோம். கூடவே என்ன சொன்னோம்னா, சரிங்க இப்ப பிஎஸ்என்எல் தான் லோயஸ்ட் டாரிஃபா இருக்கு, 4G ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, 5Gயும் விரைவிலேயே வரப்போகின்றது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த கட்டண உயர்வை தாங்க முடியாத ஏழை நடுத்தர மக்கள் எல்லாம் பிஎஸ்என்எலுக்கு போர்ட் ஆயிருங்க. அப்போ கட்டணம் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது இது பிஎஸ்என்எலுக்கான வாய்ப்பாக பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இருந்தேன். இத பாஜக யாரும் கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா தோழர்கள் வந்து அப்கோர்ஸ் நாம சொன்னதை கேட்டுன்னு சொல்லல, அவங்களா இந்த ட்வீட்டை பாருங்க. 5 நாட்கள்ல 80 லட்சம் பேர் மத்த பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் கிட்ட இருந்து பிஎஸ்என்எலுக்கு வந்திருக்காங்களாம். பிஎஸ்என்எல்லின் வளர்ச்சி அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இந்த ட்வீட் போட்டுக்கிறாங்க. சரி, இதுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன சம்பந்தம்னு கேளுங்க. ஏன் இவங்க யூனியன்ல இருந்து டோலர்கள்லாம் போயிட்டு இதை பாருங்க, நீங்க வந்து மத்த இதுல இருந்து பிஎஸ்என்எலுக்கு வாங்க, நாங்க வந்து கம்மியா டாரிஃப் வச்சுக்கிறோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? ஆன் த அதர் ஹேண்ட் பிஎஸ்என்எல்ல இருக்க ஒரு யூனியன் லீடர் என்ன சொன்னார்னா, பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் இந்த மாதிரி கட்டணங்களை ஏற்றுவதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப அவங்க ஏத்தினதால தானே இங்க வந்து பிஎஸ்என்எலுக்கு 80 லட்சம் கஸ்டமர் உள்ளார வந்துக்கிறாங்க. அதனால டோலர்கள்லாம் இதுக்கு வந்து பாத்தீங்களா எங்களால அப்படின்லாம் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. ஆனா அவங்க ட்வீட்டை பாருங்க, ஏதோ இவங்களால தான் இந்த சாதனை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இதை கிளைம் பண்ணிக்க வேண்டிய பாஜக வாய மூடின்னு சும்மா இருக்காங்க ஆஸ் யூஷுவல். நான் நினைக்கிறேன் அவங்க கொஞ்ச நாள் எதிர்கட்சியா இருந்தாதான் அரசியல் எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் அவியல் தான் கிண்டி நிற்கிறாங்க அவங்களும் 10 வருஷமா. இன்னைக்குதான் அரசியல் பண்ண போறாங்களோ தெரியல. ஆனா இப்படியே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா விரைவிலேயே அவங்க அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இது இன்னொரு முக்கியமான மாற்றம். அநேகமா விரைவிலேயே டோலர்கள் வந்து ராமநாம பஜனை அப்படின்னு ஏதாவது கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்றாங்க அயோத்தி, பிரயாக்ராஜ் அப்படின்னு வரிசையா லிஸ்ட் போட்டு அதை தொடர்ந்து பத்ரிநாத்திலும் பாஜக தோற்றது, தீயவைகளை அழிப்பதுதான் ராம கதையின் நியதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, ராமாயணத்தின் மீதும் ராமர் மீதும் என்ன ஒரு பற்று நம்ம டோலர்களுக்கு. போதாகுறைக்கு தேவபூமி பத்ரிநாத் அப்படின்னு சொல்றாங்க. என்ன டோலர், என்ன ஆச்சு உங்களுக்கு, தேவபூமி எல்லாம் சொல்றீங்க? ஏங்க மதம் அப்படின்றதே கூடாது, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது தான் கம்யூனிசம். இதைத்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு மார்க்ஸ் சொல்லுகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன்.
இன்னும் டகால்னு ஊடால வந்து நீங்க பாட்டுக்கு தேவ பூமி அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த பத்ரிநாத் இதெல்லாம் தேவ பூமி அப்படின்னா தமிழ்நாடு என்ன டோலர்? என்னங்க உள்ளுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க சத்தாச்சு நிக்கிறீங்க. இதை மட்டும் எங்க ஐயா ஆசிரியர் மாண்புமிகு வீரமணி அவர்கள் கேட்டார்னா என்ன ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா? என்ன போங்க கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கின்னு நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து விவேக் சொல்லுவார் அந்த மாதிரி குருவி கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கும் வேலை இந்த மாதிரி எல்லாம் பண்ணினுக்கிறீங்க. அதனால்தான் நான் சொன்னேன் விரைவிலேயே டோலர்கள் வந்து ராமநாம பஜனைக்கு ஏற்பாடு பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா ஓட்டு வருது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன ஒண்ணா செய்வாங்க. சீட்டு ஓட்டு நோட்டு அதான் முக்கியம். ஊழல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்க கட்சி நிர்வாகிகளை கொலை செய்திருந்தாலும் நாங்க அவங்கள மேல வந்து குறை சொல்லி இருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. மறுபடியும் நாங்கள் கூட்டணி சேர்ந்து கொள்வோம். இந்த தடவை நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏதோ தமிழகத்துல திமுக கை கொடுத்தாங்களோ இங்க ஒரு 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இல்லைன்னா பாருங்க கேரளால ஒரு சீட்டு, ராஜஸ்தான்ல ஒரு சீட்டு, இந்த மூலையில ஒண்ணு அந்த மூலையில ஒண்ணு, 2 முடிஞ்சு போச்சு கதை. இப்ப மட்டும் நான் முடியலையா அப்படின்னு கேக்குறீங்களா? கரெக்ட். தேவையில்லாம வந்து திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு ரொம்பவே இடம் கொடுத்துனுக்குறாங்க. அவங்களால வந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. பாரசைட் மாதிரி கம்யூனிஸ்ட் உலகத்துல எங்க இருந்தாலுமே அவங்க அந்த மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திமுக என்னைக்கு ரியலைஸ் பண்றாங்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்டுகளுடைய அந்த அரசியல் அப்படின்றது முடிவுக்கு வந்துவிடும் தான் நான் நினைக்கிறேன். கடைசியாக குடிமகன்களுக்கு ஒரு நற்செய்தி. குடிமகன்கள் அவர்களுக்கு இந்த செய்தியை பாருங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்கெல்லாம் வந்து இப்போ அந்த இட்லி, வடை, பூரி, பொங்கல் இதையெல்லாம் ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி இந்த குறைந்த ஆல்கஹால் உடைய பியர், வைன் இதெல்லாம் வந்து நீங்க அப்படியே ஆப் எடுத்து ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு டகால்னு டெலிவரி கொடுக்க போறாங்களா? பரவாயில்ல. இந்த குடிமகன்களுக்காகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஆப்ல புக் பண்ணும்போது இந்த 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு அதெல்லாம் அது எப்படி செக் பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. சரி இருந்துட்டு போட்டோம். அது அவங்க அவங்க பெத்தவங்களுடைய கவலை. கூடவே இதுவும் போட்டாங்க பாருங்க, இந்த ஸ்டேட்ல இருக்குது, அந்த ஸ்டேட்ல இருக்குது, இங்கெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னு. அதனால யாரும் கேட்கக்கூடாது, என்னங்க இப்படிலாம் பண்றீங்களே அப்படின்னு. எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க, அதனால நம்ம இடத்துலயும் இருக்குது. அவங்கள நிறுத்த சொல்லு, நானும் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். சரிங்க, அப்போ பீகார்ல கள்ளச்சாராயம் கிடையாது, அதையும் வந்து ஒட்டுக்கா ஒழிச்சிட்டாங்க. நல்ல சாராயம் சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு அமைச்சர் சொல்லிட்டாரு, பாருங்க தடாலடியெல்லாம் மூட முடியாதுங்க, படிப்படியாகத்தான் நிறுத்த வேண்டும். இந்த மாதிரி வந்து மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்றதுதான் முதல்வரது நோக்கம். ஆனா உடனடியாக எல்லாவற்றையும் மூட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். அப்போ ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லுங்களேன், எத்தனை வருஷத்துல நீங்க மூடுவீங்க அப்படின்னாது ஒரு என்ன சொல்றது, இதுதாங்க எங்க லட்சியம் இத்தனை வருஷத்துல அப்படின்னு சொன்னாலாவது ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்ல அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது அப்படின்றாரு போல இருக்குது. ஆனா இவரே சொல்லிட்டாரு, காலையில குடிக்கிறவங்களை குடிக்காருன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் எங்கேருந்து மூடுறது இதெல்லாம் வழக்கம் போல இப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த மாதிரி மது பிரியராக பார்த்து திருந்தாவிட்டால் மதுவை ஒழிக்க முடியாது. கடைசி வரைக்கும் மூக்கு இருந்தா சளி இருக்கும்ன்ற மாதிரி மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த மதுக்கடைகள் இருந்தே தீரும் போல இருக்கு தமிழகத்துல. பிரிக்க முடியாதது குடிமகனும் குடியும் தான், வேற என்ன சொல்றது. சரி டைம் ஆச்சு நண்பர்களே, ஆப்பிள் வருதான்னு பார்க்கலாம். இட்லி வடை தாங்க, வேற எதுவும் இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.